ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழும் மங்களகரமான கொல்லம் ஆண்டு 1201 பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் மணி 11:08 புனர்பூஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் இருந்து புனர்பூஷம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இந்த குரு பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு என்ன நன்மைகள் என்ன பலன்கள் தர இருக்கின்றன என நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா, குரு ஒரு ராசியில் 12 மாத காலங்கள் சஞ்சாரம் செய்வார். அந்த குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களும் சற்று தீமையான பலன்களும் குரு பகவான் தருவார். இப்போ எந்த ஒரு காரியங்கள் நம்ம செய்வதாக இருந்தாலும் முதல்ல பார்த்திங்க அப்படின்னம்னா நமக்கு குரு பலம் வேண்டும், குரு பார்வை வேண்டும். அப்போ தான் நம்ம அந்த காரியங்களை செய்யவும் முடியும். அந்த காரியம் நமக்கு கைகூடும். அந்த காரியங்கள் நமக்கு வெற்றி தரும். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வதுண்டு. எப்படி? குரு பார்த்தால் கோடி நன்மைகள் என சொல்வதுண்டு. அப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்வார். இவர் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. கெடு பலன்களையும் தந்துருவார். சில நேரங்களில் பலன்கள் கெடு பலன்கள் தருவார். குரு பயிற்சி ஆகா நல்லா இருக்குது, நமக்கு குரு பயிற்சி ஆகிட்டாரு, நம்ம ராசிக்கு குருவோட பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டிலில் உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. கடுமையாக உழைக்கணும். உங்கள் உழைப்பை நம்பணும், உங்களை நீங்கள் நம்பணும். குரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பார்வை என்பது உங்கள் மேல் உங்கள் ராசியில் படும் பொழுது அல்லது குரு பலம் உங்களுக்கு வந்தால் பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் எந்த ஒரு காரியங்களும் உங்களுக்கு தடையின்றி நடைபெறும். அதுக்காண்டி குரு பயிற்சி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி வீட்டில் குத்த வச்சு உட்காந்துருக்கக்கூடாது. சரிங்களா? எந்த இதுவும் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு எந்தெந்த நன்மைகளை தர இருக்கின்றன என இப்போது பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 குரு பெயர்ச்சி தங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது விரய குருவாக உங்களுக்கு மாறுகிறார் என சொல்லலாம். விரய குருவாக மாறுகிறார். உங்களுக்கு கொஞ்சம் பணம் விரயம் ஏற்படும் என சொல்லலாம். தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வித பிரச்சனைகளும் இருக்காது. குரு தங்களுக்கு விரய குருவாக இருந்தாலுமே கொஞ்சம் சாதகமான பலன்களை தருகிறார். தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும் என சொல்லலாம். வருமானம் என்பது உண்டு. ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது என சொல்லலாம். உடல் நிலைகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, கொஞ்சம் ஆரோக்கியம் காட்டுங்க. உடல் நிலைகளில் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டாகும் என சொல்லலாம். எந்த ஒரு வேலைகள் செய்யும் பொழுது உடல் நிலைகளில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே நேரங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செல்லுங்கள் என சொல்லலாம். புதிய வண்டி வாகனங்கள் என்பது தற்சமயம் வேண்டாம்.
இருக்கிற வண்டியவே அப்படியே ஓட்டுங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு சிறப்பாக அமையும் என சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் என சொல்லலாம். அது ரொம்ப ஒரு பெரிய பாதிப்புக்கு அல்லாமல் சரி அளவுக்கு செல்லும் என கூடவும் சுருக்கமாக சொல்லலாம். தாய்வழி உறவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒற்றுமைகள் மேற்படும் என சொல்லலாம். கல்வி என்பது சிறப்பு அடையும் எனவும் சொல்லலாம். இந்த 2026 குரு பெயர்ச்சி சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மத்திய பலன்களையே தருகின்றன. கொஞ்சம் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஏற்றமும் இறக்கமும் இருக்கும் என கூட சுருக்கமாக சொல்லலாம். திடீர் வரவு என்பது உங்களுக்கு ஏற்படும் என சொல்லலாம். திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் திருமணம் என்பது கொஞ்சம் கால தாமதமாக செல்லும் என சொல்லலாம். விரைவில் திருமணம் என்பது கூடி வராது, கொஞ்சம் லேட்டு மேரேஜாக நடக்கும் என சொல்லலாம். கோபத்தை பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. எந்த ஒரு காரியங்கள் தாங்கள் செய்வதற்கு முன்பாக ஒன்றுக்கு இருமுறை ஆலோசித்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் என கூடவும் சுருக்கமாக சொல்லலாம். புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இருமுறை, அதாவது எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் சரி ஆலோசித்து செயல்படுங்கள் என சொல்லலாம். ஆலோசித்து செயல்படுவது தங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களையே தரும். கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் இது என கூடவும் சுருக்கமாக சொல்லலாம். சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2026 குரு பெயர்ச்சி ஒரு மத்திய பலன்களையே தருகிறார் என்று சொல்வதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.